I welcome you to the second page. Second pageல வந்து question number 17. Choose the most appropriate linkers. Linkers அப்படின்னு சொன்னால் கன்ஜக்ஷன்ஸ் இணைப்பு சொற்கள் தான். யூ ஒர்க்டு ஹார்ட், கஷ்டப்பட்டு உழைச்சா ஆனால் ஃபெயில், அப்போ வந்து பி. ஸ்டில், பட்டு, எட்டு, ஸ்டில் மூணுமே வரும். தமிழ் அர்த்தம் வந்து இருந்த போதிலும்னு அர்த்தம். ஆனால் இங்கே ஸ்டில் கொடுத்துருக்கறதுனால ஸ்டில் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் கொஸ்டின் நம்பர் 18 இஸ் கொஸ்டின் டேக். ஆட் சூட்டபிள் கொஸ்டின் டேக். கொஸ்டின் டேக்குக்கு என்ன ரூல்னா, இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஃபுல் ஸ்டாப் இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட்டில் நாட்டு இருந்துச்சுனாக்கா கொஸ்டின் டேக்கில் நாட் இருக்கக்கூடாது. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஷுட் பி அலவுட் டு யூஸ் த லைப்ரரி எவ்ரிடே. மாணவர்கள் ஒவ்வொரு நாளும் நூலகத்தை பயன்படுத்த அனுமதிக்க வேண்டும். இப்போ இல்லையா அப்படின்னா ஷுடன்ட் தே. தி கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டே, ஷுடன்ட் தே. சூஸ் த அமெரிக்கன் இங்கிலீஷ் வேர்ட் ஃபார் வாஷ் பேசின். ஏ, சிங்க். ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் பேட்டர்ன் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்சஸ். வி ப்ரெசன்ட் கிஃப்ட்ஸ். விங்கிறது சப்ஜெக்ட், ப்ரெசன்ட் வெர்பு. எதை குறிக்கிறோம்? கிஃப்ட்ஸு கொடுக்குறோம். தமிழில் மொழிபெயர்க்கும் போது ஐங்கிற எழுத்து, பரிசுகளை குறிக்கிறோம். அப்போ வந்துச்சுன்னா அது டைரக்ட் ஆப்ஜெக்ட். அப்போ எஸ்வி டிஓ, அப்போ டி தான். யாருக்கு கொடுக்குறோம்னா நண்பர்களுக்கு. தமிழில் மொழிபெயர்க்கும் போது இப்புங்கிற எழுத்து வந்துச்சுன்னா அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அப்போ பிறந்த நாட்களில் அது அட்வர்ப். அப்போ வந்து டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அது தவறாக கொடுத்துருக்கேன், ஏ கிடையாது, டி தான். அண்ட் தென் இந்த அப்ரிஷியேஷன் கொஸ்டினுக்கு போனால் இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். எ ஃபில்ம் த மதர் ஈகிள்ஸ் ஐ வென் ஹர் ப்ரூயிஸ்ட். ப்ரூயிஸ்ட்னா இன்ஜூர்ட். ஈகிளட் பிரீத்ஸ். தனது புண்பட்ட அல்லது காயம்பட்ட கழுகு குஞ்சை பார்க்கும்போது தாய் கழுகின் கண்களில் ஒரு கண்ணீர் துளி வரும். அதுதான் ஃபில்ம் அப்படிங்கிறாங்க. ஹூ இஸ் கம்பேர்ட் டு த மதர் ஈகிள் இன் தி அபவ் லைன்? நெப்போலியன். மதர் ஈகிள்னால் அது நெப்போலியனை குறிக்குது. வாட் இஸ் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எம்ப்ளாய்ட் இன் தி ஃபர்ஸ்ட் லைன்? ஃபர்ஸ்ட் லைனில் வந்து மதர் ஈகிள் அப்படிங்கிறது நெப்போலியன் தான். லைக் இல்லாதனால டைரக்ட் கம்பேரிசன்னால அது மெட்டஃபர். 22A. வாட் டூ தண்டர் அண்ட் சன்ஷைன் ரெஃபர் டு? இது இலியூசிஸ் போயம். தண்டர் அண்ட் சன்ஷைன்கிறது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்களை குறிக்கும். ஜாய் அண்ட் சாரோ, they refer to joy and sorrow. What do we infer? Inferனா தெரிஞ்சுக்கிறோம். about the attitude of the sailors. ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இந்த வேர்டு வந்து ஃப்ராலிக், வெல்கம், இதை வச்சு சொல்கிறோம். ஆட்டிடியூட்னா மனநிலை. வந்து கொஸ்டின் நம்பர் 23. அவர் கேட்ஸ் வேர் ஸ்ட்ராங், அவர் வால்ஸ் வேர் திக். ஹவ் சேஃப் வாஸ் த கேசல். இதுவும் அடிக்கடி கேட்ட கேள்வி தான். என்னன்னா, நோ மேன் குட் என்டர் ஆர் வின் தம். அவர்களை யாராலும் தோற்கடிக்க முடியாது அல்லது இந்த கோட்டைக்குள்ளே யாரும் போக முடியாதுங்கிறது தான் அந்த கேள்விக்கான ஆன்சர். அல்லது நோபடி குட் என்டர், அதாவது நோ ஒன் குட் என்டர் எக்ஸப்ட் எ பேர்ட். அதுதான். அது நேம் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இஸ் யூஸ்ட் இன் தி கிவன் லைன்ஸ். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுன்னு கேட்டால் அவர் கேட்ஸ் வேர் ஸ்ட்ராங், அவர் வால்ஸ் வேர் திக், ஸோ ஸ்மூத் அண்ட் ஹை, நோ மேன் குட் வின். அப்போ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுன்னு சொன்னால் இதில் வந்து அலிட்டேஷன் இருக்குது, ஸோ ஸ்மூத்துன்னு, அது கொஞ்சம் பார்க்கணும். அண்ட் தென் 24th கொஸ்டின். இது ஆஃப் வேலியில் கேட்டது, ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். எ கிரே பபூன். இது கேஸ்வை நாட்ரியில் இருக்குது. சவுக்கு மரம் என்ற ஒரு கவிதை. இது ரிட்டன் பை தோரு தத்து. எ கிரே பபூன், ஒரு வெள்ளை நிற குரங்கானது சிலையைப் போல மரத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டு சூரிய உதயத்தை பார்த்துக்கிட்டே இருக்கு. வாட்சிங் த சன்ரைஸ். வாட் இஸ் அ பபூன்? பபூன் மீன்ஸ் எ டைப் ஆஃப் மங்கி. பபூன் இஸ் அ டைப் ஆஃப் மங்கி, ஒரு வகையான குரங்கு. பிரிங் அவுட் த அலிட்ரேஷன் வேர்ட்ஸ் சொன்னால் சிட்ஸ் ஸ்டாச்சு லைக். சிட்ஸு ஸ்டாச்சு லைக். ஸ்டாச்சுனா சிலை. சிலையை போல் அப்படியே உட்காந்துக்கிட்டு அந்த சூரிய உதயத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும் அந்த குரங்கு. A grey baboon means white color snake, white color monkey. It's a type of monkey. All the world is a stage. உலகம் என்பது ஒரு நாடக மேடை. And all the men and women are merely players. Playersனா நடிகர்கள். They gave their exits and entrances. அவர்களுக்கு நுழைவாயில் இருக்கிறது,
இறப்பும் இருக்கிறது. எக்ஸிட்ஸ்னா சொன்னால் எக்ஸிட் இஸ் டெத், என்ட்ரன்ஸ் இஸ் பர்த். மென்ஷன் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இன் தி செகண்ட் லைன். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்ன இருக்குன்னா மெட்டாஃபர். லைஃப் இஸ் அ சாஃப்ட் லோம். சாஃப்ட் லோம்னா சாஃப்ட் சாயில். பி ஜென்டில்ஸ் கோ ஈஸி அண்ட் திஸ் இஸ் டூ மைட் சர்விங். இந்த 5வது பயம். ஃபாதர் டு ஹிஸ் சன் ரிட்டன் பை கார்ல் ஆகஸ்ட் சன்பெர்க். வை டஸ் த பயர் சஜஸ்ட் டு டேக் லைஃப் ஈஸி? ஏன் வாழ்க்கையை சுலபமாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா, லைஃப் இஸ் ஏ சாஃப்ட் லோம், ஏ சாஃப்ட் சாயில், அதனால ஈஸியாக எடுத்துக்கணும். ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இன் திஸ் அபவ் லைன். லைஃப் இஸ் அ சாஃப்ட் லோம் இருக்கிறதுனால அதுவும் மெட்டாஃபர் தான். ஆன்சர் எனி 3 questions. Satish said, how are you? Change into indirect speech. Satish asked him, அல்லது Satish enquired him, how he was. How was heன்னு வரக்கூடாது. how வந்து சப்ஜெக்ட் அப்புறம் வெர்ப் வரணும். அப்போ வந்து how he wasன்னா வரணும். Satish enquired him how he was. Report the dialogue. திருப்பியும் இன்டைரக்ட் ஸ்பீச்சை கேட்டிருக்காங்க. அதாவது சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸு கேட்கல, ஏன்னு தெரியல. நமக்கு ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸும் கேட்கல. நமக்கு இப்போ ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் கேட்கணும், சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் கேட்கணும். அதை விட்டுவிட்டு இந்த மாதிரி பப்ளிக்கில் கேட்பாங்களா? சரி, ரிப்போர்ட் த டயலாக். Ara asked Ayush what type of movies he liked. Ara asked Ayush what type of movies he liked. Ayush replied that he liked horror movies. He replied that he liked he liked horror movies. 30. The baby cried, she was feeling sleepy. Combine the sentences. இது வந்து எப்படின்னா, the baby was feeling sleepy, so it cried. அப்போ தான் அது காம்ப்ளெக்ஸ், அப்போ வந்து அது காம்பவுண்ட் சென்டென்ஸாக மாறுது. The baby was feeling sleepy, so it cried. இல்லை as the baby was feeling sleepy, it criedன்னு கொடுக்கலாம். ஆனால் கொஸ்டினில் என்ன கொஞ்சம் கம்பைன் சென்டென்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. காம்ப்ளெக்ஸாக மாற்றலாம், காம்பவுண்டாக மாற்றலாம். இந்த மாதிரி இப்போ எக்ஸாம் மாடலில் இருக்கா தெரியல. கொஸ்டின் நம்பர் 30 அது தப்புன்னு சொல்லியிருக்காங்க. வேர் ஐ an angel அல்லது if I am an angel. Were I an angel to tell me such a thing of her. Were an angel to tell me such a thing, I would not believe it. Begin with where. Where I am அப்படின்னு வரணும். வேர் ஐ வரக்கூடாது. வேர் an angel to tell me such a thing of her, I would not believe it. And then explain any two. And then casuarina tree. ESல வந்து like a huge python winding round and round, a rugged trunk indented with deep with scars. ஒரு மிகப்பெரிய மலைப்பாம்பை போல சுற்றியும் இந்த ரக்கட் ட்ரங்க்னா மரத்துடைய அந்த ரஃப்பான அடிபாகம் அது ஆங்காங்கே அமுங்கி இருக்குது, அது தழும்பு மாதிரி இருக்குங்க. இப்போ என்ன எழுதணும்?
Question number 31. Our casual entry written by Thorudat. Question number 32. To see your flag bird, to see your flag. உங்கள் கொடியை வந்து அந்த கொடியில் பறவை சின்னம் இருக்குது. ஃப்ளாப் இஸ் மேன்ஸ் தனது இறக்கைகளை ஆட்டிக்கொண்டு பறக்கிறது. வேர் ஐ டு ஹார்ஸ் டிசையர் பெர்ச்சிடிங் நான் அந்த கொடியை அங்கே வைத்து விட்டேன் அப்படிங்கலாம். இது வந்து இன்சிடென்ட் ஆஃப் த ஃப்ரெஞ்சு கேம்ப் written by Robert Browning. A boy soldier, Napoleon was waiting to know the result of the war, which is going on in Ratisbon. Ratisbon அப்படிங்கிற நகரத்தில் உள்ள போருடைய இதை வந்து தெரிந்து கொள்ளணும்னு நெப்போலியன் வந்து நினைக்கிறான். அப்போ வந்து ஒரு யங் சோல்ஜர் ஒரு அல்லது பாய் சோல்ஜருங்கிறாங்க. இந்த பையன் பாய் மாதிரி இருக்கான், சோல்ஜராகவும் இருக்கான். அவன் வந்து என்ன சொல்கிறான்னா வெற்றி செய்தியை சொல்கிறான். அந்த ரேட்டிஸ்பான் மார்க்கெட் பிளேஸில் உங்கள் கொடியை நாங்கள் வந்து நட்டுட்டோம் அப்படிங்கிறான். அப்போ நெப்போலியனுடைய கொடியில் ஒரு பறவை இருக்கும், அதான் ஃப்ளாக் பேர்டு அப்படிங்கிறது. அதை நான் பெர்ச்சிடுனா வைக்கிறது. ஸோ தீஸ் ஆர் த லைன்ஸ். கொஸ்டின் நம்பர் 33. செகண்ட் சைல்டிஷ்னஸ் அண்ட் மியர் அப்ளீவியன். சான்ஸ்னால் வித்தவுட்னு அர்த்தம். பற்கள் இல்லாமல், கண்கள் இல்லாமல், ருசி தெரியாமல், எதுவுமே இல்லாமல் இருப்பது தான் இரண்டாம் குழந்தை பருவம்.